ஒரு ஆவரேஜ் மூவி ஒன்றும் அந்தளவுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வரல. ஒரு கனெக்ஷன் வரல நமக்கு. அந்த கேரக்டர் அந்த ஒரு அது ஒரு ஃபீல் வரணும்ல, அந்த ஃபீல் வரல. ஒரு ஆவரேஜ் தான். இது உண்மை கதை அப்படின்றாங்க. ட்ரூ இன்சிடென்ட் நடந்தது அப்படி எடுத்துருக்காங்க. அது எப்படி நான் கனெக்ட் ஆகல? அது ஒரு 50% ட்ரூ, மீதி எல்லாம் கதை தான். சரி, டொவினோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? டொவினோ ஆக்டிங் சரியில்லை, அவ்வளோ இமோஷனல்லாம் ரொம்ப ஒர்க் ஆகலை. அறிவேட்டை வேறு லெவல் படம், உண்மையிலே நடந்த படம். உட்கார்ந்து ஈவன் அது எஞ்சி வர வரைக்கும் படம் போகிறதே டைமே தெரில. அந்த மாதிரி ஆட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் தான். அது முடிஞ்ச ஒரு ஈவெண்ட்ஸு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. டொவின் தோமஸ் எல்லாருமே சீனியர் ஆக்டர் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. மியூசிக்கு, ஆக்டிங்கு, அந்த படம் உட்காந்துன்னா அந்த அழுகு தான் வருது கடைசி வரைக்கும். அப்போ அந்த எப்படி படம் முடிஞ்சுன்னு தெரில. வேறு லெவல், உண்மையிலே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்த்துக்கலாம். சுராஜ் எப்படி பண்ணியிருக்காரு? சுராஜ் தான் ஆக்டிங் வேறு லெவல். உண்மையிலே எல்லாமே சீனியர் ஆக்டர், சாங்ஸு எல்லாமே என் டு அந்த முடிவு வரைக்கும் உண்மையிலே வேறு லெவல். நிறைய பேர் சில இடத்துல செகண்ட் ஹாஃப் அப்புறம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே தான் ஃபீல் ஆச்சு? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுங்க. செகண்ட் ஹாஃப் தான் கதை என்னென்னு வருது. ஸ்டார்டிங் அவங்க நிறைய சீன் எடுத்திருக்காங்க. அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணது லாஸ்ட் தான். உண்மையிலே நல்ல படம் தான். ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்றப்ப அதை எப்படி கன்வின்சிங்காக கொண்டு வந்திருக்காங்களா? நல்லாமே எடுத்திருக்காங்க. அந்த சம்பவத்தை எப்படி அந்த உண்மையில் தியேட்டரில் கொண்டு வந்தோம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்கும்போது தெரியுது அந்த மாதிரி உண்மையில் நடந்த விஷயமே நமக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. படமே தெரில, ஒரு சம்பவத்தை எப்படி அந்த தியேட்டர் முன்னாடி வந்திருக்கு. வேறு லெவலு. பேக்ரவுண்டு மியூசிக்கு, அந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. எதுவுமே லாக் எதுவுமே கிடையாது. மியூசிக்லும் சரி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. விடுதலை ஃப்ளேவர் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. டொவினோ சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது படம். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும். உண்மையான கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரெஃபரன்ஸ்லாம் ஆமாம், 2003 நடந்த கதை இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கதைகளோட எல்லா பேக்ட்ராப்புமே எல்லாமே ட்ரூ ஸ்டோரி தான். ஸோ இந்த மாதிரி கதைகள் வர ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒர்க் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உண்மை படம் மாதிரி தான் தெரிஞ்சு, ஏதோ என்ன சொல்கிறது, பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. எப்படி டொவினோ நல்லா தான் பண்ணியிருக்கு. எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருக்கு. எப்படி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு தான், ஆனாலும் பரவாயில்ல, நல்லா தான் ஓடிருக்கு. இன்சிடென்ட் ட்ரூ மாதிரி தான் தெரிஞ்சு, இருந்தாலும் படம் நல்லா தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், சுராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காங்க, உண்மையாக നടിച്ചിരിക്കാണ്. നരിവേട്ട സിനിമയിൽ നമുക്ക് ടോവിനോയെ കുറച്ചുകൂടെ ബെറ്റർ ആയിട്ടുള്ള കുറച്ച് റോൾ നമുക്ക് കാണാൻ വേണ്ടി പറ്റി. അത് കണക്ക് സുരാജ് വെഞ്ഞാറമൂടിൻ്റെ അഭിനയവും വളരെ നല്ലതായിരുന്നു. അതിൽ അഭിനയിച്ച എല്ലാവരും അവരവരുടെ പാർട്ട് നല്ല രീതിയിൽ ചെയ്തിട്ടുണ്ടെന്നാണ് എൻ്റെ ഒരു അഭിപ്രായം. BGM സോങ്സ് എല്ലാം നൈസായിരുന്നു. പിന്നെ വേടൻ്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മറ്റ് ആ പാട്ട് അതിൻ്റെ കാര്യമൊക്കെ സൂപ്പറായിരുന്നു. சுராஜ் நல்லா இருக்காரு. டொவினோ தோமஸ் நல்லா இருக்கு. ஒரளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. இட் இஸ் ஏ குட் மூவி அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் இட்ஸ் ஏ சர்வைவல் ஸ்டோரி a little bit, so it's a nice movie. Okay, நல்லா இருக்கு. It's a good movie, good concept also, and Suraj is good. Okay.